அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இப்போது முஸ்லீம் உலகம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சவுதியை பற்றின அந்த பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களை பற்றின அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜமால் கஷோகி அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளருடைய அந்த கொலை வழக்கில் இவர் மேலே அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் சொல்லி தான் அங்கே கொலையே நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. துருக்கியில் இருக்கிற சவுதியோடைய தூதரகத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கார். இப்போ இந்த கொலை வழக்கில் இப்போ இவரே நேரடியாக சிக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்றைக்கி பார்க்கப்படுது. இவர் ஏன் இந்த அளவுக்கு பல கொலைகள் அரச குடும்பத்தில் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னாலும் கூட இந்த வழக்கில் பெரிய அளவில் இவங்க ஆதாரத்தோடு சிக்கினது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, ஜமால் கஷோகி சவுதியாளராக இருந்தாலும் கூட அவர் அமெரிக்காவுடைய குடியுரிமையை பெற்றவராக இருக்கிறார். அப்போ அவருடைய காதலியோட அவர் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அவருக்கு முன்னாள் குடிமகன் அப்படிங்கிற பேரில் சில ஆவணங்கள் அவருக்கு தேவைப்படுது, அவருக்கும் அவருடைய காதலிக்கும், ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அதுக்காக தூதரகத்துக்கு அந்த சம்மந்தமான ஆவணங்களை பெற போனவரை தூதரகத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை. அங்கேயே அவரை முடிச்சிட்டாங்க, துண்டு துண்டாக வெட்டி புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ இது எல்லாமே உறுதியாகியிருக்கு. இப்போது அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் இதை இந்த சிஐஏவுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. சிஐஏ இன்வால்வ் ஆனதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜமால் கஷோகிங்கிறவர் அமெரிக்க குடிமகனாக இருக்கிறதுனால. அப்போது இவர் வசமாக மாட்டியிருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த அறிக்கை உண்மையிலேயே ட்ரம்ப் அவர்களுடைய காலத்திலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை, முழுமையாக ஆதாரங்களோடு தயார் செய்யப்பட்ட அறிக்கை தான். ஆனால் ட்ரம்ப் சவுதி அரேபியா கூட சுமூகமான உறவை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்ததுனால, குறிப்பாக இஸ்ரேலோட அரபு நாடுகள் ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருந்தது. அதனால் இந்த அறிக்கையை அவர் வெளியிடவும் இல்லை, இதை பெருசாக்கவும் இல்லை. தவிர சவுதி அரச குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய நோக்கமாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ட்ரம்ப் கொஞ்சம் அதிரடியான ஆள், ஜோ பைடன் கொஞ்சம் சைலண்ட்டான வில்லன். எப்படி பார்த்தாலும் முஸ்லீம் உலகத்துக்குள்ளே மிகப்பெரிய குழப்பங்கள் வரணும், சூழணும், ஒட்டு மொத்தமாக அரபு நாடுகளுக்குள்ள மிகப்பெரிய வன்முறைகளும் போர்களும் உருவாகணும், அதுக்கு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு பல நடவடிக்கைகள் இவங்க செய்து கொண்டிருந்தாலும் இது மிக முக்கியமான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக பட்டத்து இளவரசருக்கு இவர் பதவி ஏற்றுக்கிறதுல, அடுத்த மன்னரை பதவி ஏற்றுக்கிறதுல இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஜோ பைடன் அங்கே அரச குடும்பத்தில் பேசியிருக்காரு, மன்னர்கிட்ட மட்டும்தான் பேசியிருக்காரு. அதாவது மன்னர் சல்மான் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மட்டும்தான் ஜோ பைடன் பேசியிருக்காரு தொலைபேசியில். இளவரசர் முகமது கிட்ட பேச விரும்பலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியான தகவல் கொஞ்சம் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்தே கொண்டு தான் இருக்கிறது. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னாக்க, சவுதி அரச குடும்பம் 15 நாட்கள் கூட நிலைக்காது அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தது நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டம் மத்திய கிழக்கில் இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒமான் போருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் சவுதிக்குன்னு சொன்னாங்க. யார்? ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு மாறுது. இந்த மாதிரி இது போக சவுதிக்கு ஆயுதங்களே கொடுக்க மாட்டோங்கிற அளவுக்கு அவங்க நிலைமையை கொண்டு வந்தாங்க. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆயுதங்கள் அரசு குடும்பத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னாக்கா இராணுவத்துக்கோ மற்ற படையினருக்கோ கொடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் பட்டத்து இளவரசர் மேலே இந்த கொலை வழக்கு,
ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்துக்கு வந்து இவங்க அடிக்கோலிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்க தோணுது. இதில் சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, குறிப்பாக இளைய தலைமுறையினர் வந்து திரும்ப திரும்ப இமாம் மஹதிங்கிற அந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இமாம் மஹதி அவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளணும், இமாம் மஹதி அவர்களுடைய வெளிப்பாடு துக்ககரமான காலகட்டத்தில் தான் நிகழும். அப்போ இமாம் மஹதி வந்து வரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் அவர் வர்றாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அந்த 4-5 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய கொள்ளை நோய்களுக்கும் போர்களுக்கும் முழுமையாக மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். அதுலேயும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, பூமியில் 2 பகுதி மக்கள் ஒரு பகுதி மக்கள் வந்து மரணிப்பார்கள் கொள்ளை நோயினாலும் போரினாலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து இமாம் மஹதி வரப்போகிறாங்க. காரணம் என்னென்னா, சவுதி அரச குடும்பத்தில் வந்து இப்போ பிரச்சனை உருவாகிருக்கு, அவங்க சகோதரருக்குள்ளேயே முரண்படுறாங்க, மன்னர் வயசாகி போச்சு, ஆக வந்து அவர் வந்து மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக போர் உருவாகிரும். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு கொண்டு இமாம் மஹதியை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இருக்கிற இந்த கொள்ளை நோய் மிகப்பெரிய அளவில் தீவிரம் எடுக்க போகுதுங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. மிகப்பெரிய போர்களுக்குள்ளே இந்த உலகம் நுழைய பொழுது, குறிப்பாக அரபு அந்த மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் முழுமையான வன்முறை களமாக மாறப்போகுதுங்கிறதையும் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஆகையினால் இமாம் மஹதியை நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இதை தாங்கக்கூடிய அந்த மன வல்லமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வடிவேலு சொல்லுவார் இல்லையா, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பான்னு, அந்த மாதிரி ஆயிரும். ஆகையினால் இமாம் மஹதி அவர்களை வந்து நீங்கள் வரவேற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மனதளவில் முதல்ல நீங்கள் தயாராகி கொள்ளணும். இறைவன் தடுத்ததை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளணும், இறைவன் அனுமதித்ததை ஹலாலாக்கி கொள்ளணும். இது நம்மளை பக்குவப்படுத்தும். இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பல முறையும் பேசியிருந்தாலும் கூட, இந்த முறை அமெரிக்காவுடைய இந்த வேலைப்பாடு இருக்குது பாருங்கள், ஜோ பைடனுடைய இந்த செயல்பாடு, இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ இறைவனே அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.